அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு செல்வது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்திற்கும் தீர்ப்புக்கும் மாறானது என கூறியுள்ள சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பாஜக அரசு பழிவாங்கும் நடவடிக்கைக்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களின் இல்லம், வாடகை வீடு, அவரது இன்னொரு வீடு, இந்த இரண்டிலும் ஈடி ரெய்டு என்பது ஏற்கத்தக்கதல்ல. சட்டப்படி யார் வீட்டில் வேண்டுமானாலும் ஈடி ரெய்டு நடத்தலாம் என்பது வேறு. ஆனால் ஆட்சிக்கு 12 ஆண்டுகளில் அது ஏன் ஒரு பிஜேபி தலைவர்கள் வீடுகளிலும் ரெய்டு நடைபெறவில்லை? இதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும். பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடியை பயன்படுத்துவதும் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. தாவேகாவுக்கு இடதுசாரிகள் தருகிற, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரிகள் தருகிற ஆதரவே போதுமானது. எனவே சட்ட நெறிகளுக்கு புறம்பான எந்த செயலிலும் ஈடுபட்டு ஒரு ஆதரவை கோருவது என்பது ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இடதுசாரிகள் ஆதரவளித்திருக்கிறோம். 5 ஆண்டு இந்த ஆட்சி நீடிப்பது நல்லது. ஆனால் அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும். மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னொன்று மிக முக்கியம், இந்த இடைப்பட்ட காலங்களை ஆளுநர் பயன்படுத்தி விடக்கூடாது. இதற்கு தான் நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம்.